பெரிய போட்டியாக இருந்துச்சு. தூங்காதே தம்பி தூங்காதேவா தங்க மகனா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி. இந்த படம் பார்த்திருக்கா, அது எப்படி தெரியுமா, இந்த படம் பார்த்திருக்கா, இது எப்படி இருக்கு தெரியுமா. கமல் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் கிட்டத்தட்ட ஒரு போட்டியின் உச்சத்தில் இருந்த டைம். அதில் குஷ்பு மேடம் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரெக்ரெட்னா பாண்டியன் படம் தான், நான் ஏன் நடிச்சுன்னு தெரியும். ஆனால் அதில் காமெடி சூப்பராக இருக்கும். சதி லீலாவதி, ரெட்டைவால் குருவி, மறுபடியும் மூணுமே ஒரே கதை. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தீபாவளி முடிஞ்சிட்டு, ஆனாலும் தீபாவளி பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் என்னன்னா, ஒரு இனிமையான விஷயம்தான் அது. தீபாவளி காலகட்டத்தில் வெளிவந்த கமல் ரஜினி படங்கள், அந்த அனுபவங்கள், அந்த ஞாபகங்களை கொஞ்சம் சொல்லுங்க சார். அது அந்த அனுபவம் எப்படின்னா, நம்ம அதுலேருந்து தானே நம்ம வளர்ந்தோம். வீடு அப்படின்னும் போது ஒரு பக்கம் ஒரு கூட்டு குடும்பம், எல்லாரும் ஒன்று சேர்றது, பலகாரம், பக்கத்து வீடு எதிர்த்து வீடு கொடுக்கறது, புது துணி, அப்புறம் பட்டாசு அவங்க யார் வெடிக்கிறது இவங்க யார் வெடிக்கிறதுன்ற ஒரு பெரிய விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இளவட்ட பசங்கன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும், அப்புறம் சின்ன பசங்க எல்லாருமே சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லாருக்கும் என்னென்னா போய் ஏதாவது ஒரு படம் பார்க்கணும். அப்போ ரஜினி படம் பார்க்குறதா, கமல் படம் பார்க்கணும். பெரும்பாலும் பெண்கள் வந்து கமல் படத்துக்கு தான் விரும்புவாங்க, ஆண்கள் ரஜினி படங்களுக்கு விரும்புவாங்க. கொஞ்சம் அதில் மாற்றங்கள் இருக்கும். அதுவே ஒரு பெரிய போட்டி. ரஜினி படம் பெருசு, அப்படி கமல் படம் பெருசுன்னு வீட்டுக்குள்ளேயே ஒரு போட்டிடும். அது ஒரு ஆரோக்கியமான தீபாவளி தான். அது டிபேட்டாகவும் போகும், அதே மாதிரி ஜாலியான ஆர்கியூமெண்ட்டாகவும் போகும், அதோட டயலாக் பேசுவாங்க, அது மாதிரி சூப்பராக இருக்கும் சார். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படங்கள் கிட்டத்தட்ட 80கள்லேருந்து பேசலாம். 80கள் தான் அவங்களுடைய காலமே. அது அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்த அந்த காலம் 80கள் தான். கிட்டத்தட்ட 1983 தங்க மகனும் தூங்காதே தம்பி தூங்காதே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரே நேரத்தில் வெளியாகுது. தங்க மகனுக்கு எனக்கு தெரிஞ்ச மதுரையிலலாம் அவ்வளோ பெரிய போஸ்டர், பயங்கரமாக அந்த பாட்டு ஒன்று, பூர்ணிமா சேர்மா அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, பூ மாலை, அந்த பாட்டு, அப்புறம் அடுக்கு மளிகை, இந்த இளவட்ட பசங்களுக்குலாம் அந்த சிறுசுமையோட அடுக்கு மளிகை அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு. இந்த பக்கம் வந்து என்னன்னா, தூங்காதே தம்பி தூங்காதாவது நானாக நான் இல்லை தாயேங்கிற ஒரு பாட்டு ஒன்று, நல்வாழ்வு தந்தாயே, நல்வாழ்வு தந்தாயே, நல்ல வரிகள்லாம் இருக்கும். மலர் மாளிகை மஞ்சங்களும் சூப்பராக ஒரு பாட்டு. இன்னொரு பக்கம் இன்னொரு கமல் வந்து பயங்கரமாக அந்த ட்ரக் அடிக்கிறது, அந்த பெண் கூட ஜாலியாக இருக்கிறது ஒரு விஷயம். ஒரு பெஞ்ச் வச்சு ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாரு கமல் சார். அப்போ அதெல்லாம் பயங்கர பாப்புலர். எனக்கு ரொம்ப மறக்க முடியாம இருக்கு. ஸ்கூல் டேஸ்ல அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரசிப்போம். அந்த 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 இது ரெண்டுமே பார்க்கும்போது ஃபைனலாக வந்து என்னன்னா, அது பெரிய போட்டியாக இருந்துச்சு. தூங்காதே தம்பி தூங்காதேவா தங்க மகனா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி. ஏன்னா தூங்காதே தம்பி தூங்காதே டைட்டில் வந்து எம்ஜிஆர் பாடல் வரிகளிலிருந்து எடுக்கப்பட்ட டைட்டில். தங்க மகன் அப்படிங்கிற போது இது ரெண்டுமே பயங்கர போட்டி. ஆக்சுவலாக ரெண்டுமே ஹிட் ஆயிடுச்சு. அதான் அந்த ஒரு ஆரோக்கியம் அப்போ இருந்தது, ரெண்டுமே ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1984 நல்லவனுக்கு நல்லவன் எனக்குள் ஒருவன். ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, கமர்ஷியல் படங்கள் எனக்குள் ஒருவன், அந்த இதுல அந்த கன்வேயர்ல ஒன்று இது வரும்ல, தள்ளி விடுவாங்களே நடுவில், அந்த இதுல ரோப் கார்ல போய் கீழே தள்ளி விடுறது, ஸ்ரீபிரியா ஜப்பான், அப்புறம் அந்த கும்பு அந்த சைனீஸ் இருப்பாரு அவரு. அதுதான் அவர் வந்து ஒரு கமல் ரீஇன்கார்னேஷன். இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், சோபனா அவங்களும் வந்து மேகம் கொட்டட்டும் ஆட்டம் அவங்களே இந்த டான்ஸ் ஆடுறது. அது வந்து என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் வந்து அது வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட். அது ஆக்சுவலாக ஒரு ரீமேக் படம் தான், ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட். இன்னொரு பக்கம் என்னன்னா, நல்லவனுக்கு நல்லவன். ரஜினி சார் அது வரைக்கும் என்னன்னா பயங்கர மாசு அப்படின்ற இடத்துல வந்து, இதில் வந்து என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுக்கவா ஒன்றை மட்டும் நெஞ்சுக்குள்ளே, அந்த ரவுடி ராதிகாமனை பார்க்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் டோட்டலாகவே படம் ஸ்டோரிக்குள்ளே போயிடும். ஸ்டோரிக்குள்ளே போனாலும் போச்சு, அதில் கார்த்தி நடிச்சிருப்பா, எல்லாருமே இருக்கும். படம் ஒரு மாதிரி சோகமாகவே போகும். என்னடா அது ரஜினி படம் இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று போகும். ஆனால் சூப்பர் டூப்பர் ஆனது நல்லவனுக்கு நல்லவன். ஏன்னா இந்த படம் பாதி பேருக்கு புரியல. ஏன்னா ஒரு கமல் கெட்டப்பையே மாற்றிருப்பார், பயங்கரமாக மாற்றிருப்பார். இது யார் என்னன்றதே அடையாளமே தெரியாமல் போயிடும். அதே மாதிரி இந்த மறுஜென்மம் புனர்ஜென்மம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் அப்போது பெருசாக ஏற்றுக்க முடியல, நிறைய பேருக்கு அது ஒன்றும் புரியல. ஆனால் இது ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சிகப்பு மனிதன் காக்கி சட்டை, ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்ஏசி கூட நான் சிகப்பு மனிதன் ரஜினி சார். அது ஒரு ராபின்ஹுட் கதை. ராபின்ஹுட் கதை நம்ம ஊருக்கு இன்னைக்கு தெரியும், அன்னைக்கு அது வந்து ராபின்ஹுட் கதை. சிவப்பு நேரத்தில் தான் இதே வரும். பாக்கியராஜோட காமெடி ஒன்று, கடலை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு காமெடி ஒன்று போய்கிட்டே இருக்கும். காக்கி சட்டை வந்து என்னன்னா, பாக்கியராஜ் சார்கிட்ட இருந்து பிரிந்து வந்த அந்த சொந்தங்கள்னு சொல்லுவாங்களா, குரு துரோகிகளா அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா, ஜி.எம். குமார், லிவிங்ஸ்டன், பாண்டியராஜன், அப்புறம் இன்னொருத்தர், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி அங்கே நண்பர்களே டைரக்ஷன் பண்ணி அந்த காக்கி சட்டை
அந்த காக்கி சட்டையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பாண்டியன் படம் வந்துச்சு, பாண்டியன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி போக்கிரி படம் வந்துச்சு, அந்த போக்கிரி தெலுங்குலேருந்து தமிழ் போக்கிரிலேருந்து தெலுங்கு. ஆக்சுவலாக கதையோட ஆரம்ப புள்ளி அந்த இடம் தான். தகடு தகடு அதில் பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும். வானிலை தேனிலா காயுது, அதே மாதிரி சிங்காரி சரக்கு பாட்டுக்கே அந்த படம் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டைலாக் வந்து இந்த தகடு 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 தகடு. பாஸ் மாதிரி போட்டு அந்த சத்யராஜோட அந்த வெள்ளத்தனம் தகடு தகடு. அதே மாதிரி வந்து மாதியோட ஆடுற அந்த டான்ஸு பச்சி சொல்லிச்சு, பச்சி பச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த படமே ஒரு மாதிரி கிளாஸாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இவர் பைப்பை பிடிச்சி மேலே ஏறுறது, அதெல்லாம் வந்து அப்போ பார்க்கும்போது அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் என்னன்னா நான் சிகப்பு மனிதன் வந்து ராபின்ஹுட் நைட் ஆனால் பாதி பேர் துப்பாக்கி தூக்கிட்டு திரிகிற மாதிரி, ஏய் நான் ஊருக்குள்ளே எவனுமே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. அதுவும் எஸ்ஏசி சார் படம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு சமூக அக்கறை, ஒரு ரேப் சீன் இது இல்லவே இருக்காது. கடைசியில் ஒரு அழுத்தமான ஒரு கோர்ட் சீன் கண்டிப்பாக வச்சுருப்பார். இப்போ வரைக்குமே அவர் அந்த கோர்ட் ரூம் ட்ராமா இல்லாமல் அவர் வச்சதே கிடையாது. அதுலேயே அவர் ஒரு கேரக்டர் வேறு நடிச்சிருப்பார். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஃபைனலாக வந்து காக்கி சட்டை வேறு லெவலில் ஹிட்டு. அது எடுத்து வந்து 85ல் படிக்காதவன் ஜப்பானில் கல்யாணராமன். ஜப்பானில் கல்யாணராமன் ஃபர்ஸ்ட் டைம் தொடர்ந்து இந்த ஒரு 10 வருடங்கள இது வருது. ஆமாம், தீபாவளி இந்த படங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஜப்பானில் கல்யாணராமன் சீக்வல், கல்யாணராமனுக்கு அப்புறம் வந்து அடுத்து ஜப்பானில் கல்யாணராமன். இன்னமும் நீங்கள் யூடியூப்பு சேனல் எதில் போய் பாருங்க, கவுண்டமணி, கோவை சரளா, சித்ரலட்சுமன் அந்த 3 பேர் ஜப்பானில் அடிக்கிற அந்த காமெடி இருக்கு பாருங்க, விழுந்து விழுந்து சிரிக்கலாம். மச்சாரை பார்த்தீங்களா, மலவாள தோப்புக்குள்ளின்ற அந்த பாட்டு, அந்த ஃபோட்டோ எடுக்கிறதையோ முனுசாமி தள்ளி இல்லையாங்கிறது, அந்த படமே வேற லெவல். அது ரொம்ப ஜாலியான ஒரு படம். இப்படி ஒரு ஜாலியான படம் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் எஸ்பி முத்துராமன் சார் எடுத்துப்பார், 2வது படம் வேறு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படிக்காதவன் வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைம் இந்த ஃபேண்டசி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, காரை வச்சு லட்சுமி ஸ்டார்ட் அப்படிங்கிறதான். அப்போது ராஜாவுக்கு ராஜா அந்த எல்ஐசி பில்டிங்லாம் ஏறுறது இறங்குறது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். சிவாஜி சார் இங்கே உட்காந்து அந்த ஒரு கூட்டு கிளியாக நான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு படத்தை உட்கார வச்சுச்சுன்னா அது அப்போ அந்த படிக்காத படம் தான். அந்த 2 குழந்தைங்க இருக்கும், டைட்டில் போடும்போது ஒரு கோட்டு கிளியாக அப்படின்னு மலேசியா வாசுதேவன் குரல் அங்கே ஓடும். இப்படியே உட்காந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த தம்பிக்கிட்ட எடுத்து அந்த காசை ராஜு இந்தா வச்சுக்கோ, ராஜு இந்தா வச்சுக்கோங்கிறதும், எஸ்ன்னு அவர் பண்ணுற ஒரு காமெடியும், கே பாலி கபாலின் ஜனகராஜுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு பெரிய காம்பினேஷன் அங்கேருந்து உருவானதும் எல்லாமே அந்த படத்தில். அம்பிகாவுடைய காதல், அது வணிக ரீதியான சினிமாவையும் தாண்டி அந்த படம் வந்து பயங்கரமாக ஒரு கோட்டுக்கிளியாக வந்து இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்தாவே அந்த ஷார்ட்ஸுக்குலாம் இந்த பாட்டு தான். செல்லும் வழி எங்கும் பள்ளம் மாறலாங்கிற அந்த வரல் என்ன கண்ணீரான ஒரு குரல், பயங்கரமாக அதுவும் பாட்டு. அதே மாதிரி பணங்காசை கண்டுபிட்டா புலி கூட புள்ளத்தணும், கரிகாலமாச்சு அப்படின்ற அதை ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் ஜேசுதாஸ் வயசு வேறு லெவலில் அது ஒன்றுமே இருக்கும். ரெண்டுமே ஆக்சுவலாக ஹிட். இது காமெடி படம், இது பயங்கர சென்சிட்டிவான படம். ரெண்டுமே அப்போ செம்ம ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவீரன் புன்னகை மன்னனில் வந்து பெரிய மைனஸ் என்னென்னா, மாவீரனில் வந்து பாட்டு நல்லா இருக்கும், ஆனால் அது ஒரு பிரிட்டிஷ் பீரியடில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம். புன்னகை இப்போ ஒரு படத்தை நம்ம பார்த்தோம். ஆமாம், இப்போ பார்த்தோம். அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து என்னென்னா பெருசாக புரிஞ்சுக்க முடியாத மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஏன்னா வேறு சில படங்கள், மொழி படங்களும் ரஜினி சார் பயங்கர பிக்கப்பில் இருந்தது. அதனால் இது தமிழ் படமா இல்லை தெலுங்கு படமா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே அப்போ இருந்துச்சு, அந்த கலர் டோனு எல்லாமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புன்னகை மன்னன் வந்து பாட்டு வேறு லெவல் பாட்டு. அதரப்பள்ளி ஃபால்ஸில் அந்த விழுகிற சீனு எல்லாமே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு டோன். அதே மாதிரி சாப்ளின் செல்லப்பா ஃபஸ்ட் டைம் வந்து சார்லி சாப்ளின் படங்கிறது பெரிய கிடைக்காத ஒரு விஷயம். ராஜ் டிவி இந்த மாதிரி சில டிவிகளில் மட்டும்தான் நம்ம அந்த பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயமே தவிர, சாப்ளின் செல்லப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டரு மறுபடியும் அந்த குள்ளக்கமல் கேரக்டர் ஒன்று உருவாகிறது. அதில் வந்து அவருக்கும் ஸ்ரீவித்யா மேடம் அவங்க 2 பேருக்கும் உண்டான அந்த காதல் பற்றின அந்த ஒரு விஷயங்கள், அந்த ஒரு புரிதல், படமே வந்து வேறு மாதிரி ஒன்று. அதில் இருந்து தான் இப்போ இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் அங்கேருந்து அவருடைய ஒரு பெரிய இதை உருவாக்கியிருக்காரு. ஸோ புன்னகை மன்னன் வந்து அப்யூஸாக வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டர். அது அப்போது மாவீரன் அப்போது டிசாஸ்டர் தான். இதுக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் நாயகன் சார். இப்போ உள்ள காலம் மனிதனாகி இப்போ சமீபத்தில் கூட மனிதன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, நாயகன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மணி சார் வந்து ஒரு படம் அங்கே ஒரு கதை சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ படிக்காதவன்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கமர்ஷியல் கண்டென்ட்டையும் தாண்டி சப்ஜெக்டிவாகவும் நடிச்செடுத்துட்டு இருந்தார். கமல் சார் பயங்கர கமர்ஷியலாக நடிச்சிட்டு இருந்தார். டைட்டிலாவே பாருங்களேன், இது மனிதன் இது நாயகன், ரெண்டுமே மனிதர்களை பற்றி தான். ஆனால் ஒரு இது தலை வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாயகன் படத்தில் வந்து 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து மணி சார் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதுவும் கேங்ஸ்டர் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தனோட வாழ்க்கை எப்படி இருக்கு. காட்ஃபாதர். ஆமாம்,
காட்ஃபாதர் இன்ஸ்பிரேஷன் தானே. அது அவ்வளோ இது பண்ணியிருப்பாரு. இந்த சைடு மனிதன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அணுகுண்டை எடுத்து சேப்பில் எடுத்து மாட்டிக்கிடுவாருங்க. ஏய் இதை எடுத்துக்க ஏறிடா. அந்த கண்ணாடியில் வந்து ரகுவரனோட டைலாக்கு அவ்வளோதான். படம் ஹிட்டு. அந்த ஒரு 4 பாட்டு, அம்மா என்ன ஈன்றது அம்மாவாசையாங்க அப்படிங்கிற பாட்டு, அமாவாசையில் பிறந்தோம். அது ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு படமா அது வெளிவந்தது. ஏன்னா அமாவாசையில் பிறந்தனால இவன் திருடுவான் இருப்பான் அப்படிங்கிறத உடைச்சு காட்டுறது மாதிரியான ஒரு உடைச்சு காட்டுறது. அது வணிக ரீதியா நீங்கள் ஒளி மொழிவில் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன்ற அந்த ஒரு இப்படி கொட்டடிக்கிறாருன்னா ஊரில் பாதி பேர். அதான் அப்போ ரஜினி சார் வந்து ஒரு பல்ஸை பிடிச்சாரு. ஜனரஞ்சகமான படங்கள் ரசிகர்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் கிரியேட் பண்ணார். ஆளும் செம ஸ்டைலு, இந்த காலங்கிற அந்த ஸ்டைலு எல்லாமே வந்து டோட்டலாகவே வந்து பக்கா கமர்ஷியல் படம். நாயகன் அதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட். ஆனால் இன்னைக்கு நாயகனை நம்ம தலைவிக்கு வச்சுக்கொண்டோம். அன்னைக்கு வந்து மனிதன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அன்னைக்கு நாயகன் வந்து ஏ சென்ட்ரு அந்த பெரிய இடங்கள் எல்லாம் அது போச்சு. பிஎன்சியில் வந்து அப்போது அந்த அளவுக்கு அது புரியல. இந்த வசனம், இந்த டைலாக், ஏன்னா அது ஒரு கல்ட் ஃபிலிமாவே மாறிச்சு தமிழ் சினிமாவில். ஆமாம், ஏன்னா ஒரு மனிதருடைய அந்த முழு வாழ்க்கையை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த எஸ்பிஎம் சார் வந்து 6லேருந்து 60 வரை எடுத்திருக்காரு. அது ஒரு வாழ்வியல்னாலும் இது ஒரு வித்தியாசமான பேக்ட்ராப்னு ஒன்று இருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மும்பையில் ஒரு தமிழன் இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது யாருனாலையும் யோசிக்க முடியாத ஒரு விஷயம். அதை ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து ஹைலைட்டான விஷயம், மாப்பிள்ளை இன்னொன்று வெற்றி விழா. ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுவும் மாப்பிள்ளையில் வந்து நீங்கள் அந்த ரேடியோ கோலா கட்டுறீங்கன்னா புளிய மரத்தில் எங்கேயாவது ரேடியோ கோலா இருக்குன்னா முதல்ல வந்து என்னோட ராசி நல்ல ராசிங்கிற ஒரு பாட்டு வரும். ஒளியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பாட்டு போடுவாங்களா. அந்த வெள்ளிக்கிழமை அடிச்சு சித்திரகாரன் போட்டுருவாங்கன்னா அந்த 6 பாட்டில் முதல்ல வந்து என்னோட ராசி நல்ல ராசின்னு ஓடுச்சுன்னா இங்கே தத்தும் தகாடாங்க தத்துன்னு ஒரு பாட்டு ஓடும். இங்கே வந்து பூங்காற்று உன் பேர் சொல்லன்னு ஒரு பாட்டு ஓடுச்சுன்னா இங்கே என்னதான் சுகமோன்னு ஒரு பாட்டு ஓடும். இந்த சைடு வந்து உனைத்தான் நித்தம்னு ஒரு பாட்டு ஓடுச்சுன்னா அந்த சைடு பாக்குவத்தில் போட்டேன்னு பத்தல அப்படின்னு பாட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. வேற லெவல் பாட்டு. இப்போ ஒளியுங்கிறது தான் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த வாரத்தில் வெளிவந்த புதிய படங்களின் பாடல்கள் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும். அது ஆமாம், அது அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் கொண்டாடப்பட்ட ஒரு தருணங்கள். இந்த கொண்டாடப்பட்ட தருணங்களையும் தாண்டி இப்பெல்லாம் கமல் ரசிகர்களும் இழந்த தருணங்கள். ஆமாம், இழந்த தருணங்கள். கமல் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் கிட்டத்தட்ட ஒரு போட்டியின் உச்சத்தில் இருந்த டைம். இந்த படம் பார்த்திருக்கா, அது எப்படின்னு தெரியுமா, இந்த படம் பார்த்திருக்கா, அது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த போட்டியின் உச்சத்தில் இருந்த டைம். ஆனால் என்னன்னா 2 படமே ஆக்சுவலாக பயங்கர ஹிட்டு. வெற்றி விழாவும் செம்ம ஹிட்டு, யாருமே எதிர்பார்க்கல. ப்ரொடக்ஷன் தானே வெற்றி விழா. ஆமாம், அதுல அந்த ஒரு இதை பார்த்து அந்த வில்லனா நடிச்சிருப்பார்ல, அவர் வந்து சொல்லி காட்டுவார், நான் சொல்லிடுவேன் அப்படின்னு. அந்த கப்பல்ல இருந்து சொல்லி காட்டுறது ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் அந்த வசனம். ஆமா, சலீம் ஹவுஸோட ஆக்டிங் இல்லையா. சலீம் அவர் வேட்டைக்காரன்ல வந்து வேட்டைக்காரனா பயம், வாய்ஸே வேற மாதிரி இருக்கும். அந்த வாய்ஸ் வந்து சிந்தாங்கிற கேரக்டர்ல ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுவும் மிரட்டி விட்டுருப்பாரு. இப்போ நீங்க மாப்பிள்ளையை சொல்லவே வேண்டாம். அது வந்து எப்படின்னா செம ஜாலியாக போகும் படம். ஒரு பக்கம் வந்து வினு சக்கரவர்த்தி, ஒரு எஸ்.எஸ். சந்திரன் ஒரு காமெடி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஸ்ரீவித்யாவுடைய அந்த அடமெண்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கோம். ரஜினி சாருடைய லவ், திலீப்போடைய ஒரு ட்ராக் ஒன்று. ஸோ அது வந்து பக்கா கமர்ஷியல், ஜாலியாக நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கலாம். அடுத்து பணக்காரன் இந்திரன் சந்திரன். இதில் இந்திரன் சந்திரன் வந்து தெலுங்குல இருந்து தமிழில் டப் பண்ணது சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன். ஆனால் என்னன்னா நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் இப்போ மன்னன் படத்தில் தான் ரஜினி சார் விஜய் சாந்தி மேடம் நடித்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்திரன் சந்திரனில் ஏன்னா அதில் விஜய் சாந்தி மேடம் ஹீரோயின், கமல் சார் படம் பெருசாக போகல. ஒரு கேரக்டர் மேயர் கேரக்டரில் ஒன்று பண்ணியிருப்பார், கொஞ்சம் உமனேஸ்வரன் நடிச்சிருப்பார். இன்னொரு கேரக்டர் பெருசாக அந்த படம் வந்து அங்கேயுமே பெருசாக போகல. ஆனால் பணக்காரனுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியது, இன்னும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. படைத்தவனின் துணை இருக்குது, அடுத்தவனின் துணை எது இருக்குது, ஊருக்குள்ள சக்கரவர்த்தி. அதே மாதிரி இன்னைக்கு பல படத்தில் இந்த ஸ்மக்லிங்கு, இந்த பாம்பு வைக்கிறது, இந்த கடத்துறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் அடிச்சு வரும். அந்த படம் ஒரு இது மாதிரி இப்படியே காரில் போவாங்க, திடீர்னு ஜீப்பை எழுத்தி உள்ளே ஏற்றிடுவாங்க, கடத்திடுவாங்க. அதுல இருந்து தப்பிச்சு எல்லா படத்துலையும் வந்து ஒரு சிம்பு படத்துல கூட அதை பண்ணாங்க. இப்போ சாகோன்னு ஒரு படத்துல ஆமா அந்த ஒரு கார் உள்ள போயிடும். இப்போ கூட ரீசெண்டா ஏதோ ஒரு கிங்டம்னு ஒரு படம் அதுலேயும் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போவே தலைவர் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து இது எல்லாமே வந்து அப்படியே தலைவர் அப்படி ஜம்ப் பண்ணி வெளியில வருவாரு. பணக்காரன் அப்யூஸாக பயங்கர ஹிட்டு. அடுத்து வந்து இதுதான் சார் உண்மையிலேயே ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, தளபதி குணா இந்த 90s ஏரா. இன்னைக்கு இந்த மெட்ராஸ் படத்தில் செவத்துக்கு ஒரு சண்டையை வச்சு பார்த்தோம் இல்லையா, வந்தப்பெல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி ஒரு பேச்சு இருந்த காலம். அந்த போஸ்டர் ஒட்டுற செவத்துல போய் போஸ்டர், ஏன் செவத்துல இந்த போஸ்டர் ஒட்டுறது, அந்த ரஜினி சார் அப்படி திரும்பி ஒரு ஹேர் ஸ்டைலு, அந்த போஸ்டர் வந்து பாட்டு போஸ்டர் இருக்கும் எங்க பார்த்தாலும். பாஸ்டர் இந்த ஸ்கார்ஃப் கட்டிட்டு ஒன்று நிற்கிறது. குணா படத்துல ஒன்று,
பயங்கரமான ஒரு விஷயம். அது என்னன்னா அந்த அந்த 2 பேருக்கு உள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து வேற மாதிரியான ஒரு போட்டி. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, குணா படத்துல வந்து குணா படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் காதல் கொண்டேன். ஆனா குணா படத்துல ஒரிஜினலாவே ஹீரோயின் யாருன்னா ரேகா. கடைசி வரைக்கும் கமலை விட்டு கொடுக்காம காப்பாற்றணும்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து கண்மணி அன்போடு காதலன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம அந்த ஹீரோயின் ஒன்று கொண்டாடவே தவறி இருப்போம். ஆனா அந்த படம் வந்து இன்னைக்கு அது படம் வெளிவந்தப்போ கொண்டாடப்படல, இப்போ கொண்டாடுறோம். இன்னைக்கு அதை கொண்டாடி மஞ்சுமல் பாய்ஸ் வச்சு கொண்டாடி கொண்டாடிட்டு கிடந்தோம். ஆமா. இப்போ செல்வராகவன் அதையே இன்ஸ்பயர் பண்ணி காதல் கொண்டேன் பண்ணாரு, அதை நம்ம கொண்டாடிட்டோம். ஆனா ஒரிஜினல் குணாவை நம்ம கொண்டாடல. இதுதான் அங்க பிரச்சனை. தளபதி வந்து நம்ம ஆசிரியர் அப்படியே இருக்கிறது மாதிரி அது. பாடம் படிச்சவங்க பெரிய ஆள் ஆயிடுறான். ஆமா, அது உண்மைதானே சார். இப்போ தளபதி எடுத்துக்கோங்க, காட்டுக்கோயில், ராக்காமா கையத்தட்டு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, எல்லா பாட்டும் ஹிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினி சார் வந்து ஒரு எப்படின்னா ஒன்று பக்கா கமர்ஷியலு, ஒரு கல்ட்டு, அந்த நண்பர்கள் இருக்கிற அந்த காம்பினேஷன் அதுல நல்லா இருக்கும். ஆமா, ஒரு தேவா அந்த நட்பு, அம்மா பாசம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்ரீவித்யாவுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஒரு அம்மா பாசம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கான்ட்ராஸ்ட் வந்து மாப்பிள்ளை படத்துல வந்து ஸ்ரீவித்யா ரஜினி 2 பேரும் மாமியார் மருமகன், அது இப்படியே உல்டாவா இருக்கும். 2 பேரோட கேரக்டர் தான் ஒரு ஆர்டிஸ்டோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது நடிப்பாங்க. நமக்கு அது தோணவே தோணாது. அப்படி நடிச்சிருப்பாங்க. அது பார்க்க நமக்கு அழுதுருப்போம். எனக்கு தெரிஞ்ச தளபதி படத்தை பார்த்து அழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் ரஜினி சார் செத்துட்டாருன்னு நிறைய பேர் ஹார்ட்டு பிடிச்சோன்னு தான் இருக்காங்க. அப்புறம் மம்முட்டி செத்துட்டாரு அப்படின்றதுக்கப்புறம் அது மாறி கொண்டாடினவங்களை தலையில் ஒதுக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க. அன்னைக்கு குணா டிசாஸ்டர், அன்னைக்கு குணாவை கொண்டாடுறாங்க. அடுத்து இதுவும் ஒரே மாதிரி தான், பாண்டியன் தேவர் மகன். பாண்டியன் தேவர் மகன்லாம் நம்ம தேவர் மகன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ தான் சமீபத்தில் தான் 33 இயர்ஸ் அந்த படம் வந்து எப்போதும் பேசப்படுற படமா இருக்கு. ஆமாம், அது பரதன் டைரக்டராக இருந்தாலுமே வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே கமல் சார். அதுக்கு வந்து அதுவே நிறைய சங்கிலி முருகனோட இது கதை, அதே மாதிரி கலைஞானம் அவங்களுடைய கதைக்களம் எல்லாத்தையும் தாண்டி அதுதான் முதல்ல ஒரு ஊர் பிரச்சனையை வந்து, ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, ஒரு ஊர் பிரச்சனை, அந்த ஊர் பிரச்சனையால் ஒரு கோவில் பிரச்சனை அப்படின்னு பல விஷயங்களை வந்து அடுக்கி அதை எவ்வளோக்களவு யதார்த்தமாக வாழ்வியலுக்குள்ளே சொல்ல முடியுமோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் படம் வந்து எஸ்பிஎம் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசியாக ரஜினி சார் வச்சு பண்ண படம். பாண்டியன் வந்து அப்போ அந்த நல உதவிகளுக்காக, தொழிலாளர்கள் அவங்களுக்காக பண்ணப்பட்ட படம். அந்த படம் வந்து என்னன்னா அந்த அளவுக்கு பெருசா ரீச் இல்லை. அதுல ஒரு பாட்டு நல்ல ஹிட்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டுமே ஹிட். பாண்டியனா கொக்கா, அன்பே நீ என்ன, அதே மாதிரி பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா, பாட்டு எல்லாமே ஹிட் தான். இன்னும் சொல்லப்போனால் அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அது வரைக்கும் வில்லனாக இருந்தவர் திடீர்னு ஐபிஎஸ், பாண்டியன் ஐபிஎஸ் வரும்போது அந்த சீனில் அப்படியே கெத்தாக இருக்கும். அதில் குஷ்பு மேடம் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரெக்ரெட்டுன்னா பாண்டியன் படம் தான், நான் ஏன் நடிச்சுன்னு தெரியும். ஆனால் அதில் காமெடி சூப்பராக இருக்கும். அந்த பாண்டியன் வந்து அப்போ வந்து ஓஹோன்னு போகல, ஆவரேஜ் தான். ஆனால் தேவர்மகன் வந்து வேறு மாதிரி ஒன்று கொண்டாடப்பட்டுச்சு. அடுத்து பாட்ஷா சதி லீலாவதி, இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 2 சூப்பர் டூப்பர் பேன் இண்டியா, ஒரு இந்தியா சூப்பர் ஸ்டாராக ஒன்று உருவாகிட்டாரு ரஜினி சார். சதி லீலாவதி அதுக்கடுத்து எத்தனை ரீமேக் பண்ணாங்க, இன்னும் எவ்வளோ காமெடி. ஆமாம், அதாவது பாலுமேந்திரா சட்டர் இந்த கேட்கும்போது அவர் ஒரு அவர் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு இன்னும் ஆச்சரியத்தில் இருக்குது. என்னன்னா, சார் எப்படி சார் இந்த படம் எடுத்தீங்க அப்படின்னும் போது, தம்பி நீ நல்லா பாரு, சதி லீலாவதி, ரெட்டைவால் குருவி, மறுபடியும் 3மே ஒரே கதை அப்படின்னு. சார் ஆமாப்பா, 3மே 2 பொண்டாட்டிக்காரன் கதை தான். ரெட்டைவால் குருவியை நான் ஜாலியாக எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன். மறுபடியும் வந்து ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன். இது வந்து ஒரு ஆண் பெண்ணு நடுவில் இருக்கிற ஒரு 3வது மனுஷன் பாதிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன். அவ்வளோதான். இது எனக்கு ஆச்சரியம் கூட இல்லைப்பா. சதி லீலாவதி படத்துக்கு யார் ஹீரோயினாக போடணும் போது கமல் சொன்னார் கோவை சரளாவை போடுங்க அப்படின்னு. யோ இன்னும் எத்தனையோ ஹீரோயின் கோவை சரளா அப்படிங்கிற அப்படின்னும் போது, இல்லை ஜப்பானில் கல்யாணராமலே சரளாவை பார்த்துட்டேன், சூப்பர் நடிப்பு, இதில் போடுங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் தடுமாறினாலுமே கூட அவங்க சரளமாக அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்க அவ்வளோ எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேறு லெவலான ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டோட அந்த ரெஸ்பெக்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்றைக்குமே ஒரு மாறாத ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குருதி புனல். முத்துக்குருதி புனல் நம்ம சொல்ல வேண்டிய ஒன்று தெம்மாவின் கொம்பத்தோட ரீமேக்கு, இன்னொன்று ஒரு பெங்காலி படம் அதை ஹிந்தியில் எடுத்து அதுக்கடுத்து அதோட ரீமேக்கு. அப்யூஸாக வந்து ஒரு சீரியஸ் ஃபிலிம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினி சார் வந்து ஒரு மாதிரியான கெட்டப்பு படம். பாட்டு ஏஆர் ரஹ்மானோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், பாட்டு ஒரு பக்கம் ஹிட்டு. குருதி புனலில் பாட்டே கிடையாது. பிசி சார் அந்த கேமராமேனு, அப்படியே எல்லாமே உல்ட்டாவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் முத்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. குருதி புனலில் வந்து ஆஸ்திரேலியாவில் வேறு லெவல் ஹிட்டு. ஃபைனலாக வந்து சந்திரமுகி, மும்பைஸ், இங்கே தான் அவங்களோட சகாப்தமே முடியுது. இந்த இணைந்து வர படங்களோட இது முடியுது. ஆமாம், அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்.
சந்திரமுகி, மும்பை அது எதேச்சியாக நடந்த ஒரு விஷயம். அப்போல்லாம் விஜய் அஜித் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டிக்கு உள்ளே வந்த டைம். இவங்க 2 பேரோட அவங்க 2 பேர் கை கோர்த்து எங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் 2 பேரோட படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்வியஸாக வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து என்னென்னா அது ஒரு ரீமேக் படம் தான். பட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் டிஜிட்டல் ஃபிலிம் சம்திங். ஆனால் படம் வந்து என்னென்னா ரொம்ப அதிமேதாவித்தனமாக இருக்குங்கிறதுனால புரியல. சந்திரமுகி சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடி பாபாவுக்கு அப்புறம் சந்திரமுகி 2 வர வரைக்கும் அது போயிட்டே இருந்தது. பாபாவுக்கு அப்புறம் ரஜினி சார் ஒரு பெரிய பிரேக் எடுத்து அரசியலுக்கு போகிறதா சினிமாவுக்கு போகிறதான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து ஒன்று பண்ணணும். அப்போது அங்கே ஒரு பெரிய சூழ்நிலையிலேருந்து அவங்களையும் பண்ணணும் இவங்களும் பண்ணணும் அப்படின்றதுக்காக கன்னட படத்தை ஆப்தமித்ராவை பார்த்து மணிச்சித்திரத்தால் பார்த்து அதுக்கப்புறம் இவர்கிட்ட கொடுத்து ஒரு படம் எடுத்து ஒரு வருஷமாக சாந்தி தேட்டர்லேயே ஓட்டி இன்னமும் அதை பற்றி அந்த காமெடியை பற்றி பேசி கொண்டாடிக்கிட்டு வடிவேலு அப்படிங்கிற மிகப்பெரிய காமெடி லெஜெண்டு அந்த படத்தோடைய பங்களிப்பு ஒரு பெரிய பங்களிப்பு அது எல்லாமே வச்சு. ஸோ அப்வியஸாக சந்திரமுகி தான் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்போ வந்து சச்சின் கூட பெருசாக போகலை, அதான் உண்மை. இது மாதிரி சார் நிறைய படங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். இது நமக்கே நீங்கள் சொல்லும் போது நம்ம கண்ணு முன்னால் அப்படியே விரியுது. நம்மளுடைய சின்ன வயசு நம்மளுடைய பருவங்கள் இருக்குல்ல. ஆமாம், நம்ம ஒரு ஸ்கூலில் படிப்போம், கல்லூரியில் படிப்போம், வேலை தேடி வருவோம். இது எல்லாமே அவங்க லைஃபோட நமக்கு இணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்ட, அப்புறம் ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே தாண்டி ஒரு சண்டையும் அந்த படம் எப்படி தெரியுமா, இந்த படம் எப்படி தெரியுமா, அது நம்ம வாழ்வியோட ஒரு அங்கமாக அது போனதுனால தான் இன்னும் நம்ம மறக்காமல் அதை பற்றி பேசுறதுக்கு வந்து ஒரு ஆசையாகவும் இருக்குது. இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படிங்கிற சொல்கிறதுக்கு நல்லாவும் இருக்குது. இது மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போகலாம் சார். அதான் நிறைய தகவல்களை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.